அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலையும் எல்லாம் ஓங்குக. திருவருட் பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே லயித்து சுத்த சன்மார்க்க நெறியினை இந்த உலகம் முழுவதும் பரப்பியவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். நூல்கள் வடிவிலும் சொற்பொழிவு மூலமாகவும் அவர்கள் சுத்த சன்மார்க்க நெறியினை பரப்பி வந்தார்கள். அந்த வகையிலே அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு அற்புதமான பதிகத்திற்கு உரை விளக்கம் சொற்பொழிவாக ஆற்றியிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே தயவு வாழ்வு 28 சொற்பொழிவாற்றிய நாள் 13/9/1981. இவ்வாரம் தயா விளக்கமாலையில் 28வது பாடலுக்கு பொருள் காண்போம். இன்றைய தினம் இப்பாடல் நமக்கு பல உண்மைகளை காட்டிக் கொடுப்பதாக அமைந்துள்ளது. அதற்கு இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக அமைந்துள்ளது. பாடல்: கிடைக்கிற பொருளிற் கேடிலாதெதுவோ கிளத்தென கேட்பினம் உடைய, படைக்கிற தொழிலே முதலென உடைய பண்புறுமைந்தொழில் முழுதும், எடைக்குறைவின்றி எங்கணும் விளங்க வினிதருள் புரிகிற தயவே, தடைக்குறையாவும் தவிர்ப்பதென்றிங்கே தயா ஒளியினை யுருவீரே. இவ்வுலகிலே நாம் பெற வேண்டிய சிறந்த பொருள் எது என்று வினவினால், கிடைத்தற்கரிய பொருளாக, கேடில்லாத பொருளாக, நிலையான பொருளாக விளங்குவது எது? அது பரம்பொருள் ஒன்றே ஆகும். மற்ற உலகப் பொருள்கள் யாவும் நிலைத்து விளங்குவனவும் அல்ல, நிலையான இன்பம் தருவனவும் அல்ல. அவற்றை தேடி சேர்த்து வைப்பது என்பது எவ்வித பயனும் தருவது அல்ல. அதோடு அளவை காட்டிலும் மிகுந்த பொருள் இருக்குமானால் அது நமது இன்பத்திற்கு இடையூறாக இருக்கும். மேலும் அது பல்வேறு துன்பங்களுக்கு காரணமாகவும் இருக்கின்றது. எனவே நாம் தேடுதற்குரிய பொருள், தீமையற்ற பொருள் பரம்பொருள் ஒன்றே ஆகும். அப்பரம்பொருளே வள்ளற்பெருமானால் அருட்பெருஞ்சோதியாக கண்டுகொள்ளப்பட்டதாகும். அகண்ட பிரபஞ்சமாகவும் அதிலுள்ள எல்லா பொருள்களாகவும் விளங்கும் இறைவனே மனிதனில் தம் அருளாற்றலால் சிற்றுரு வடிவனராக தயாவொளி விளக்காக விளங்கி கொண்டுள்ளார். அவ்வருட்ஜோதியின் அருளாற்றலே ஐஞ்செயல்களாக, ஐஞ்சக்திகளாக விரிந்து செயல்படுகின்றது. பொருட்சக்தியாக எல்லா பொருள்களுமாகி, கிரியாசக்தியாக அவற்றின் இயக்கங்களாகி, ஞானசக்தியாக அறிவு விளக்கமாகி, யோக சக்தி, அருட்சக்தி என ஐவகை அனுபவ சக்திகளாகி செயல்பட்டு கொண்டே உள்ளன. படைத்தல் தொழிலை முதலாக கொண்டு காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் ஐஞ்செயல்களை நடத்தி எல்லா உயிர்களையும் பக்குவப்படுத்தி மேல்நிலைக்கு ஏற்றி விடுகின்றது. அவ்வாறு அருளுவது எது? தயவே அன்றி வேறல்ல. த கடவுள் ஞான விளக்கமாகவும், ய உயிராற்றல் திறமையாகவும், உ ஐஞ்செயல் உலகுகளாகவும் செயல்படுகின்றது. இந்த ஒப்பற்ற தயவே இடைக்குறை இல்லாமல், தடைகள் ஏதுமில்லாமல் அருள் புரிவதாகவும் இருக்கின்றது. தடைக்குறை மனதிலும் தேகத்திலும் ஏற்படும் தடைகள், குறைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இன்பம் வழங்குவது. மனித மனம் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஒரு நேரம் மகிழ்வோடு இருக்கும், ஒரு சமயம் கவலையோடு இருக்கும். உடலுக்கும் பல வகையில் நோய்கள் ஏற்படுகின்றன. பக்குவப்பட்ட நிலையில் எல்லா தடைகளும் தானாகவே நீங்கிவிடும். எவ்வித தடைகளையும் குறைகளையும் தவிர்த்து நித்திய வாழ்வை, மரணமில்லா பெருவாழ்வை தருவது தெய்வ நெறி. சத்விசாரத்தால் புறமிருந்து கண்டுகொள்ளப்பட்டது அருளாகவும், அது அகமிருந்து விரிந்து ஆன்ம நிலை, உயிர் உணர்வு நிலை, உடல்நிலை ஆகியவற்றில் செயல்படுவது தயவாகவும் இன்று நாம் அறிந்து கொள்கின்றோம். இத்தயவு நம்மை அகமிருந்து விரிந்து அனகமாக வாழச் செய்கின்றது. அகண்ட பிரபஞ்சம் முற்றிலும் நிறைந்து விளங்கும் இறைவனே அணுத்துவமாய் ஒவ்வொரு ஆன்ம அணுவிலும் தன் முழு இயல்போடு விளங்கி கொண்டுள்ளார். எனவே ஆன்ம அணுவின் உண்மையை நாம் தெரிந்து கொண்டால் அகண்டமான இறைவனின் உண்மையையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. தயவு ஒன்றே கடவுள் உண்மையோடு இன்று நம் உண்மையினையும் விளக்கும் ஒரு சிறந்த சொல்லாக இன்று நாம் கிடைக்கப் பெற்றுள்ளோம். த தலைநடு விளங்கும் ஒளி விளக்கு, ய இதயத்தை விளங்கும் உயிர் உணர்வு, அதாவது சுடர்நிலை, உ ஐஞ்சக்தி செயல்களாக
பெருஞ்சோதியாக விளங்கும் தன்மையை அறிகின்றோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் இப்பாடல் 28வது பாடல் அமைந்துள்ளது பொருத்தமானதாகவும் சிறப்பாகவும் உள்ளது. 28 என்ற எண்ணை தமிழ் மொழியில் உ, ய, அ என குறிக்கப்படுகின்றது. ஆங்கில மொழியில் உ, அ ரெண்டும் 8ம் தான் உள்ளது. யகரம் ஆன்மாவை குறிக்கும். ஆங்கிலத்தில் 2 ஆகிய ஊவும் 8 ஆகிய ஆவும் தான் உண்டு. ய இல்லை. ய ஆன்மாவை குறிப்பது. அம்மொழியில் ஆன்ம ஞானம் இல்லாத காரணத்தால் யகரம் அமையவில்லை. உ, ய, அ என்பதில் அகரம் 8 ஆகும். அகல விரிந்த வாயில் ஒலி எழும்பும்போது ஹ என்ற ஒலியில் சூடான காற்று ஒலி வெளிவரும். கண்ணில் தூசு விழுந்தால் வாயில் துணியை வைத்து ஊதி ஒத்தடம் கொடுப்பர். இங்கு அகரம் சூடு, உஷ்ணமுடைய சூரியன். சூரியன் ஞாயிறு ஆகும். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. உகரம் 2 ஆகும். உதடுகளை குவித்து ஊதினால் குளிர்ச்சியான காற்று வெளிவரும். உகரம் குளிர்ச்சி. சூடான பொருள்கள் ஆறுவதற்கு உ, உ என்று ஊதுகின்றோம். இங்கு உகரம் குளிர்ச்சி பொருந்திய கிரணங்களையுடைய சந்திரனை குறிக்கும். இன்று பௌர்ணமி நாள். யகரம் ஆன்மாவை குறிக்கும். மேலும் அகரம் எண்சான் உடலையும் உகரம் உயிர் உணர்வையும் குறிக்கும். உயிர் உணர்வு நிலையில் இருந்து கொண்டுதான் ஆன்ம விளக்கமும் ஜீவதேக விளக்கமும் பெற முடியும். எனவே 28வது பாடல் இன்று அமைந்துள்ளது இத்தனை மேலான கருத்துக்களை வழங்குவதாக உள்ளது. இன்றைய தினம் ஒட்டன்சித்திரம் என்னுமிடத்தில் நடந்த சத்விசார சொற்பொழிவுக்கு தலைப்பு மிக பொருத்தமாக அமைந்தது. அது யாராலும் கொடுக்கப்படவில்லை, உள்ளிருந்து உணர்த்தப்பட்டதாகும். அந்த தலைப்பு ஓம் முருகா என்பது. ஓம் என்பது அ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் எனவும், முருகா என்பதில் இம் ப்ளஸ் உ ப்ளஸ் இர் ப்ளஸ் உ ப்ளஸ் இக் ப்ளஸ் ஆ எனவும் பிரியும். ஓம் = அ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் என்பதில் உடல், உயிர், ஆன்மாவை குறிக்கின்றது. புறமிருந்து அகநிலையை சார்ந்து அடைவது. முருகா இம் ப்ளஸ் உ ப்ளஸ் அ ஒளிநிலை நின்று விரிவடைந்து அனகமாக உயிர், உடல் ஆகியவற்றில் தயவு நிரம்ப வாழும் தன்மையை குறிக்கின்றது. திண்டுக்கல், ஒட்டன்சித்திரம், பழனி. திண்டுக்கல் என்பதில் இன், இக், இல் என்னும் 3 மெய்யெழுத்துக்கள் அமைந்துள்ளன. இன் மெல்லின மெய் உயிர் உணர்வையும், இக் வல்லின மெய் உடல் நிலையையும், இல் இடையின மெய் ஆன்ம நிலையையும் விளக்குவதாகவும் 3 நிலைகளிலும் கடவுள் உண்மை வெளிப்பட்டு விளங்குவதையும் உணர்த்துகின்றது. பழனி என்பதில் இப் ப்ளஸ் அ, இல் ப்ளஸ் அ, இன் ப்ளஸ் இ என பிரியும். இப், இல், இன் என்னும் 3 மெய்யெழுத்துக்களும் மறைந்துள்ளன. எனவே பழனியில் கடவுள் உண்மை மறைபட்டுள்ளது. இப் வல்லினம் ப பகர் வடிவத்தலம். அதன் மேல் உள்ள புள்ளி ஆன்ம ஜோதியை குறிக்கும். ப 9வது எழுத்து இதனை விளக்குவதாக அமைந்துள்ளது. ஒட்டன்சத்திரம் இப்பெயரில் 9 எழுத்துக்கள் அமைந்துள்ளன. முன்பு ஒட்டன் சத்திரம் என்றால் பழனிக்கு செல்லும் பயணிகள் தங்குமிடம் சத்திரம் எனச் சொல்லுவர். இன்று இப்பெயரில் ஒரு புதுமையான உண்மை மறைந்திருப்பதை அறிகின்றோம். முதல் எழுத்து ஓ, கடைசி எழுத்து இம். ஓம் ஆகும். ஓம் என்பது அருட்பிரணவ மந்திரம். ஓங்கார வடிவ மூளைப்பகுதியில் பகர வடிவ தளத்தில் ஆன்ம ஜோதியாக அருட்ஜோதி விளங்குவதை விளக்குகின்றது. அடிமுடி காண முடியாத இறைவன் தம் அடியும் முடியும் வெளிப்பட்டு விளங்குமாறு ஆன்ம வடிவில் விளங்குவதையும், அவரது திருவடிகள் எப்பொழுதும் நமது தலையில் விளங்கி கொண்டிருப்பதையும் விளக்குவதாக அமைந்துள்ளது ஒட்டன் சத்திரம். இந்த இடம் திண்டுக்கல்லிலிருந்து 18வது மைலிலும் பழனியிலிருந்து 18வது மைலிலும் நடுவாக அமைந்துள்ளது. திண்டுக்கல் இறைவனின் திருவடி என்றால் பழனி இறைவனின் திருமுடியாகும். இறைவனின் தாள்களில் நமது தலை வணங்குவது தாள் ப்ளஸ் தலை தாடலை எனப்படும். தமிழ் மொழியில் இல் ப்ளஸ் ட ஆகிறது. ட என்பதில் செங்குத்து கோடு இறைவனின் நின்ற நிலையையும், படுக்கை கோடு இறைவனின் திருவடியில் வீழ்ந்து சாஷ்டாங்கமாக படுத்து வணங்கும் பக்தனின் நிலையையும் விளக்குவதாக அமைந்துள்ளது. ஒட்டன்சத்திரத்தில் அமைந்துள்ள முருகன் கோவில் ஆகும். அக்கோவிலின் பெயர் ஓம் பிரணவ பஞ்சாட்சர மா சாந்தி அன்பு நிலையம் என்பது. இதில் 6 சொற்கள் அமைந்துள்ளன. அருட்பெருஞ்சோதி 6 அசைகளை கொண்டது. இந்த கோவில் அருட்பெருஞ்சோதியின் உண்மையை விளக்குவதாகவும் உள்ளது. முருகன் ஓங்காரத்தின் தத்துவம். ஓங்காரத்தின் உட்பொருள் அருள். ஓம் என்பது அ, உ, இம் என பிரிந்து அகரம் 8 எண்சான் உடலையும், உகரம் 2 இருவித மூச்சு காற்றையும், 6 மெய்யறிவு நிலையையும் கொண்ட 8 × 2 × 6 96 தத்துவம் கொண்ட மனிதனை குறிப்பதனையும் அறிகின்றோம். முருகன் ஆறுமுகமாகவும் சொல்லப்படும்.
6 முகங்களும் 6 சக்திகளாக 6 ஆதாரங்களில் விரிந்து செயல்படுகின்றது. இப்பரம்பொருட் ஜோதியே பகவன் என்றும் சொல்லப்படுகின்றார். +, அகவன் பகவன். இதனை திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் முதற் பாடலாக காண்கின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்னும் குறட்பாவில் அகரம் என்பதில் ஆவும், எழுத்தெல்லாம் என்பதில் இம்மும், உலகு என்பதில் +u ஊவும் அமைந்துள்ளன. அ + இம் + உ, அ + உ + இம் என ஒளி நிலையிலிருந்து உயிர், உணர்வு, உடல் இவை விளங்கிக் கொண்டுள்ளன என்பதை விவரிக்கின்றது. எல்லாவற்றுக்கும் ஆதியாக, தலைவனாக விளங்குவது பரம்பொருள் ஒன்றே. ஓங்கல் என்றால் மலை, ஓங்கி வளர்ந்துள்ளது என்ற பொருளும், கல் என்பது மனத்தையும், கல் போன்றுள்ள கடின மனம் கனியாக மாற வேண்டும் என்பதையும் உணர்த்துகின்றது. மேலும் ஒகரம் என்பது தமிழ் மொழியில் மயில் என்ற பொருளும் உடையது. ஓ என்ற எழுத்தின் வடிவம் மயிலானது தன் தோகையை விரித்து ஒரு காலை தூக்கி நின்று ஆடுவது போன்ற தோற்றத்தில் அமைந்துள்ளது. மயில் மீது அமர்ந்துள்ள முருகப்பெருமான் அருட்ஜோதி வடிவம் ஆகும். ஆனதனி மந்திர ரூப நிலை கொண்ட தாடுமயில் என்பதறியேனே. திருப்புகழ். ஓங்கார மந்திரத்து உட்பொருளாய் விளங்குவது அருட்ஜோதி முருகனே. அருணகிரிநாதர் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என பாடியுள்ளார். அருணாசலம் என்பது அண்ணாமலை, திருவண்ணாமலையை குறிக்கும். இது புறத்தே உள்ளது. அகத்தை விளங்குவது அக அண்ணாமலை. உள் நாக்குக்கு மேல் உச்சிக்கு கீழே அமைந்துள்ளது. புறத்தை காணப்படுகின்ற விளக்கங்களை கொண்டு அத்தோடு நின்று விடாமல் அகநிலையில் சத்விசாரத்தாலும் தியானத்தாலும் ஒளிநிலையை சார்ந்து நின்று நிற்றல் வேண்டும். இக்கருத்தை வள்ளல் பெருமான் கையறவிலாது நடு கண்புருவ போட்டு கண்டுகளி கொண்டு தீரந்து உண்டு நடு நாட்டு ஐயர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு ஆடுவதென்றே மறைகள் பாடுவது பாட்டு என்னும் பாடல் வரிகளால் விளக்குகிறார். உள்ளொளியை சார்ந்து நின்று உண்மைகள் அறியப்படும் போது வீணான ஐயங்கள், கருத்து மாறுபாடுகள் எல்லாம் மறைந்து நிலையான உண்மை பொருளை அறிந்துணர முடியும். சித்தாந்திகள் கடவுள் உண்மையை 3 நிலைகளாக பிரித்து பதி, பசு, பாசம் என கொண்டனர். 3 நிலைகளாக கொண்டதுமன்றி பதியைப் போல பசுவும் பாசமும் அனாதி என்று ஒப்பிட்டு கூறினர். அதற்கு திருமந்திர பாடல் ஒன்றை காண்போம். பதி பசு பாசம் எனப் பகர் 3ல் பதியினை போர் பசுபாசம் அனாதி பதியினைச் சென்றணுகா பசுபாசம் பதி அணுகிற் பசுபாசம் நிலாவே. திருமந்திரம். பதியாகிய இறைவன் ஒப்புவமை கூற முடியாதவர், எந்த பொருளும் அவருக்கு நிகரானது அல்ல. எனவே பசு பாசம் என்பவற்றை பதியோடு ஒப்பிட்டு கூறியது தவறாகும். மேலும் பசுவாகிய ஆன்மா தற்சுதந்திரம் இல்லாதது. ஆன்ம பசுவானது தேகமாகிய பாசத்தால் கட்டுண்டு கிடக்கிறது என்றும், பாசத்தை நீக்கிவிட்டால் ஆன்ம பசு பதியோடு ஐக்கியமாகிவிடும் என்றும் கூறினர். அவர்களின் கருத்துப்படியே பார்த்தாலும் பதியோடு கலந்துவிட்ட ஒரு ஆன்ம பசுவுக்கு நிலையான இன்பத்தோடு கூடிய தனி வாழ்வு வாழ முடியாமல் மறைந்து போய்விடும். மேலும் அவர்கள் மனித தேகச் சூழலையும் இழிவென கருதினர், தடை என கருதினர். அவ்வாறு தேகம் இழிவென கருதி நீக்கிவிட்டால் ஆன்மாவானது அனுபவம் பெற இயலாது. எனவே சுத்த சன்மார்க்க கருத்துப்படி தயாபெருஞ்சோதிபதி ஒருவரே நித்தியமானவர். அவரது தனிப்பெருந்தயவே ஆன்ம பசுவாகவும் தேகமாகிய பாசமாகவும் விளங்கி கொண்டுள்ளது. ஏகமான பரம்பொருளின் அருள் அனுபவம் வெளிப்பட வேண்டியே அநேகமான உயிர்களாக தோன்றி விளங்கி கொண்டுள்ளார். எனவே பதி, பசு, பாசம் 3ம் தனித்தனி அல்ல. உலக உயிர்களையெல்லாம் பக்குவப்படுத்தி அருள்நிலையை அடையச் செய்யும் பொருட்டே ஒவ்வொரு ஆன்மாவின் கண் இறைவன் விளங்கி கொண்டுள்ளார் என்ற கருத்தை நாடும் பெருந்துரை நான் கண்டு கொண்டபின் கூடும் சிவனது கொய்மலர் சேவடி தேட அறியவன் சிறப்பிலியம் இறை ஓடும் உலகுயிராகி நின்றானே என்னும் திருமூலரின் வாக்கால் அறிகின்றோம். மனிதன் யார்? இந்த வினாவுக்கு என்ன விடை? உடல் மட்டும் மனிதனா? அல்லது உயிர் மட்டும் மனிதனா? அல்லது ஆன்மா மட்டும் மனிதனா? ஒரு ஆன்மாவைச் சூழ உயிர் உணர்வுடன் கூடிய மனித தேகச்சூழல் ஏற்படும் போதுதான் மனிதன் ஆகின்றான். இம்மனித பிறப்பில் தான் பகுத்தறிவு வழங்கப்பட்டுள்ளது. முன்னோர்கள் பொய்யென்றும் இழிவென்றும் கருதிய தேகமும் இப்பொழுது கடவுள் உண்மையை அறிய மிகவும் அவசியமாகின்றது. இவ்வுண்மையை இன்று நாம் தயவு என்பதன் மூலம் தெளிவாக உணர்ந்து கொள்கின்றோம். ஆன்ம விளக்கு
ய உயிர் உணர்வு சுடர்நிலை, உ உடல் ஜோதி நிலையாக விளங்குவதை அறிகின்றோம். தயா விளக்க மாலையில் முதல் பாடலும் தயா ஒளி விளக்கே தயா வரஞ்சுடரே தயா பெருஞ்சோதி என் அரசே என தொடங்கப்பட்டு வரிசையாக ஒவ்வொரு பாடலிலும் விளக்கம் பெற்று வருகின்றோம். உடலின் பெருமையை வள்ளல் பெருமான் சென்னை நகரில் வாழும் அன்பர்களுக்கு கூறியதை அவரது திருவருட்பா பாடல் ஒன்றினால் அறியலாம். மெய் விளக்கே விளக்கல்லாம் வேறு விளக்கு இல்லை என்றார் மேலோர், நானும் பொய் விளக்கே விளக்கென உட்பொங்கி வழிகின்றேன் ஓர் புதுமையன்றே. செய் விளக்கும் புகழுடைய சென்னை நகர் நண்பர்களே செப்பக் கேளீர், நெய் விளக்கு போன்றொரு தண்ணீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே. இப்பாடலில் பொய் விளக்கே விளக்கென உட்பொங்கி வழிகின்றேன் என்னும் வரிகளில் பொய் விளக்கு என்று சொல்லப்பட்டது தேகம். அந்த தேகத்தையே விளக்காக உடன் கொண்டு தாம் பெற்ற அனுபவ நிலையை விளக்குகின்றார். இப்பாடலின் ஒரு வரியை சற்று மாற்றினால் எங்கும் வாழ்கின்ற மக்களுக்கும் பொருந்துவதாக இருக்கின்றது. திண்டுக்கல் மக்களுக்கு தெண்டி நகர் அன்பர்களே எனவும், மதுரை மக்களுக்கு தென்மதுரை அன்பர்களே எனவும் அமைத்து கொள்ளலாம். வெறும் சக்தி சித்திகளில் மனதை செலுத்தாமல் தீப ஒளியில் மயங்கி அதிலேயே வீழ்ந்து அழியும் விட்டில் பூச்சிகளைப் போல் அல்லாமல் தயவு ஒன்றையே நோக்கமாக கொண்டு நலம் பெறுவோம். மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக் என்ற செய்யுளின் 3ஆம் அடியை செய்விளக்கு ஒட்டஞ்சத்திரத்துற்ற அன்பர்களே செப்பக் கேளீர் என அமைத்து கொள்ளும்போது அவ்விடத்திற்கும் பொருந்துகின்றது. ஓம் முருகா என்பதற்கு புறப்பொருள் சாதாரணம், எவருக்கும் எளிதில் தெரிந்ததே. சத்விசாரத்தால் விளங்கும் உண்மை பொருள் அகர உடல்நிலைக்கும் உகர உயிர்நிலைக்கும் மேலான மகரமை ஜோதி நிலையை, அதாவது ஈச் சிறநடு பகர பீடத்தை விளங்குவதாம். இங்கு விளங்கும் ஜோதி பெருமானாம் முருகனை கூடாமற் கூடி இருந்து கொண்டு இம் உ அ கொண்ட முருகன் செயலாம் பரோபகாரத்தோடு வாழ்வதுதான் அனுபவ பொருளாகும். சத்விசாரத்தால் அகம் கண்ட பொருள் அருட்பெரும் ஜோதியாக வடலூரில் கண்டுகொண்டு பரோபகார தயவுடன் வாழற்கு என்றே சின்மயபுரத்தில், அதாவது சின்னாளப்பட்டியில் ஒரு தயவாலயமும் தயா தர்மசாலையும் வெளியாக்கப்பட்டுள்ளன. தயவின் இந்த உண்மையை உலகமெல்லாம் கண்டுகொள்ளற்காக தயவு விளக்கம் ஆங்கிலத்தில் DAEIOU என கொண்டு விரித்து வழங்க பெற்றுள்ளது. உலக பொதுமொழி வழி தயவின் அனுபவ வாழ்வு எங்கும் தழைப்பதாக அதற்கு இந்த ஒட்டஞ்சத்திரத்து அமைந்த திருமுருகன் சந்நிதியில் விரிவுரை செய்ய நேர்ந்தது. பரவுக தயவு வாழ்வு எங்கனம். கருணை நிறைந்து அகம் புறமும் துளும்பி வழிந்து உயிர்க்கெல்லாம் களைகனாகி தெருள் நிறைந்த இன்ப நிலை வளர்க்கின்ற கண்ணுடையோய், சிதையா ஞான பொருள் நிறைந்த மறையமுதம் பொழிகின்ற மலர்வாயோய், பொய்யனின் தன் மருள் நிறைந்த மனக்கரங்கற்பாறையும் உட்கசிந்தொருக்கும் வடிவத்தோயே. மகாதேவமாலை. தயவு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.